ஐந்தாம் நாள். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின் படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி ஐந்தாம் நாள் ஆயிற்று. ஐந்தாம் நாள் வரையிலும் ஜீவ ஜந்துக்கள் எதுவும் சிருஷ்டிக்கப்படவில்லை. தேவன் ஐந்தாம் நாளிலே சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். நீர்வாழும் ஜந்துக்களும் ஆகாயத்து பட்சிகளும் ஜலத்திலிருந்து உண்டாக்கப்படுகிறது. ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்று சொன்னார். தேவனே தம்முடைய கட்டளையை நிறைவேற்றுகிறார். தேவன் சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சகலவித பட்சிகளையும் சிருட்சிக்கிறார். மிருகங்களைப் போலவே பட்சிகளிலும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. அவை எண்ணில் அடங்காதது. அவற்றின் சுபாவங்களெல்லாம் வினோதமானவை. சிறகுள்ள பட்சிகள் என்று சொல்லும்போது சிறிய பூச்சியிலிருந்து பெரிய பறவை வரையிலும் இந்த இனத்தில் அடங்கும். இவை எல்லாவற்றையும் தேவன் ஐந்தாம் நாளிலே சிருஷ்டித்தார். தேவனுடைய சிருஷ்டிப்பு அற்புதமானது. ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் தேவனுடைய ஞானமும் வல்லமையும் வெளிப்படுகிறது. ஒரு சிறிய எறும்பாக இருந்தாலும் அல்லது பெரிய யானையாக இருந்தாலும் இவற்றில் தேவனுடைய ஞானத்தையும் வல்லமையையும் நாம் பார்க்கலாம். தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தினால் ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களின் அவயவங்களையும் ஒன்றாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். அவற்றை இசைவாக இணைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஜீவ ஜந்தும் அளவிலும் உருவத்திலும் வடிவத்திலும் சுபாவத்திலும் வித்தியாசமானது. ஒவ்வொரு ஜீவ ஜந்திலும் ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனை ஆராய்ந்து பார்ப்பதே நமக்கு ஆச்சரியமாயிருக்கும். ஜீவன் ஒவ்வொரு ஜந்துக்கும் உணர்வை கொடுக்கிறது, அதற்கு அசைவை கொடுக்கிறது. ஜீவ ஜந்துக்கள் ஜடமாயிராமல் இயங்குகிறது. மிருகங்கள், பறவைகள், மீன்கள், மனுஷர்கள் ஆகியவை எல்லாம் தானாகவே உண்டாயிற்று என்று நாஸ்திகர்கள் சொல்லுகிறார்கள். தேவனே இவற்றை உண்டாக்கினவர். தேவன் அவற்றை உண்டாக்கவில்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஜீவ ஜந்து கூட இருக்காது. நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகருடைய அனந்த ஞானத்தையும் சிருஷ்டிப்பின் வல்லமையையும் நினைவு கூர்ந்து நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது! அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. சங்கீதம் 104, 24, 25. தேவனே மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின் படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். தேவன் ஒவ்வொரு ஜீவ ஜந்தையும் சிருஷ்டித்து அதை பலுகி பெருகுமாறு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு ஜீவ ஜந்தும் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புகிறது. அவை பூமியில் பெருகுகிறது.